தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலிருந்து கருத்துக்கரம் பற்றி வழிநடத்தும் காவேரி நியூஸின் பேசா பொருளை பேச துணிந்த மாற்றத்தை நோக்கி வழங்க காத்திருக்கிறார் அரவிந்த்குமார். உலகம் முழுவதும் விரைவி கிடக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு காவிரி நியூஸ் தொலைக்காட்சியின் இனிய இரவு வணக்கம். தீர்வை நோக்கிய ஒரு அடி முன்னே என்பது இலக்காக கொண்டு மாற்றத்தை நோக்கி என்ற தலைப்பில் களமிறங்குகிறது காவிரி நியூஸ் தொலைக்காட்சி. அந்த வகையில் இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு பிரதமரின் உரை சம்பிரதாயமா சாத்தியமா, இது குறித்து தான் இன்றைய தினம் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் திரு KT ராகவன், காங்கிரஸ் கட்சியின் திரு அமெரிக்க நாராயணன், மூத்த பத்திரிகையாளர் கோசல் ராம் மற்றும் அரசியல் விமர்சகர் பெருமாள் மணிகண்டன் ஆகியோர் நம்முடைய இணைந்துள்ளனர். அவருடன் உரையாடுவதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்த்து விடுவோம். கட்சியும் ஆட்சியும் தங்களிடம்தான் உள்ளது, மக்களும் அதை ஏற்றுக்கொண்டுள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி பேச்சு. தமிழக மீனவர்கள் 49 பேருக்கு வரும் 22ஆம் தேதி வரை காவல். இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு, ஊக்கத்தொகை நிறுத்தப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண் இணைக்க திட்டம் தேர்தல் ஆணையம் பரிசீலனை செய்து வருவதாக மத்திய அரசு தகவல். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 75வது ஆண்டு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, வரும் 2022ஆம் ஆண்டுக்குள் ஏழ்மை, குப்பைகள், ஊழல், ஜாதி மத இன பாகுபாடு இப்படி பல்வேறு விஷயங்கள் இல்லாத ஒரு புதிய இந்தியா பிறக்கும் என்ற ஒரு நம்பிக்கை மிக்க ஒரு உணர்ச்சிமயமான ஒரு உரையாற்றியிருக்கிறார். இப்படி பல உரைகள் மக்களை உத்வேகமூட்டுவதாக உணர்ச்சிகரமாக அவரால் சொல்லப்படுகிறது. அவை அத்தனையும் சாத்தியம்தானா, சம்பிரதாயமிக்க வார்த்தைகள் தானா என்பதை இன்றைய தினம் நாம் விவாதிக்க இருக்கிறோம். திரு KT ராகவன், உங்கள்கிட்ட நான் ஆரம்பிக்கிறேன். 2014 பொதுத் தேர்தலின் போது நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு உத்வேகமிக்க ஒரு வாசகங்கள், முழக்கங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் முன்வைக்கப்பட்டது. நிச்சயமாக மக்கள் இத்தகைய ஒரு பெருவாரணி வெற்றியை மோடி அவருடைய பேச்சினாலும் அவர் கொடுத்த ஒரு நம்பிக்கைமிக்க ஒரு வார்த்தையினாலும் தான் அவருக்கு இந்த வெற்றியை பரிசீலித்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சொல்ல அது அத்தனை வெற்றிகளும் அத்தனை வாக்குறுதிகளும் தற்போது நடைமுறை எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை இது போன்ற இந்த வார்த்தைகள் வெறும் மக்களை தொடர்ச்சியாக நீங்கள் நம்பிக்கொண்டே இருக்கின்ற என்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு மட்டும் தானே? நீங்கள் முதல்ல அவருடைய பேச்சை நம்பி அப்படின்னு சொல்லுவதே தவறு. அவர் சாதித்திருக்கிறார். குஜராத்தில் 12 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து சாதித்த அந்த சாதனைகள் தான் அவரை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கிற மக்களால் நம்ப வைத்தது. அதனால் அவர் சொன்னதை அதை செய்து காட்டி அந்த சாதனைகள் தான் பேசியதை தவிர, அதனால தான் மக்கள் அவருக்கு ஒரு நம்பிக்கை அவர் மீது ஏற்பட்டு அதனால் வாக்களித்தார்கள். வெறும் பேச்சுக்களால் அல்ல, வெறும் பேசுவதை மற்றும் வைத்துக்கொள்பவர் அல்ல. அவர் எதை சொன்னாரோ அதை செய்திருக்கிறார். இந்த 2014க்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொன்ன விஷயங்கள், பல மாற்றங்கள், அது பொருளாதாரத்துறையிலே பல முன்னேற்றம் சார்ந்த நடவடிக்கைகள்லாம் எல்லாம் போல்டு இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கிறார். இப்போ கூட சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையிலே பார்க்கலாம், டைரக்ட் டேக்ஸ் தாக்கல் செய்வருடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. ஜிஎஸ்டியும் சரி, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிஎஸ்டி பெரிய ஒரு பொருளாதார வரலாற்று சிறப்புமிக்க முடிவு. அது மாத்திரம் இல்லை, ரூபி அப்ரிஷியேட் ஆகிருக்கு, ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது. எல்லா துறையிலும் இந்த மாதிரி பல சாதனைகள் எங்களை சொல்ல முடியும். அதனால் செய்தவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். டார்கெட்டை வைத்து கொண்டு இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2022ன்னு இன்றைக்கி சொல்லலை, நீங்கள் 2014லேயும் கூட இதை ஒரு டார்கெட்டாக வச்சுருந்தார். பல லட்சக்கணக்கான வீடுகளில் கழிப்படை வசதியே இல்லைன்னு முதல் சுதந்திர உரையிலேயே பேசினார். பொதுவாக முதல் சுதந்திர உரையில் ஒரு பிரதமருடைய பேச்சு பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை, சைனாவை எப்படி சொல்கிறேன்னு உலக அரசியலை தான் பேசுவாங்க. ஆனால் இவர் நம்ம வீட்டில் ஒருத்தர் போல் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசினார், அதை செய்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக தேவையை பற்றி பேசியிருக்கிறார். அதனால் அதை செய்தும் காட்டியிருக்கிறோம். அன்றைக்கி சுதந்திர உரையில் பேசினதுக்கு பிறகு பார்த்தா பல லட்சம் அந்த கழிப்படை வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இது வெறும் வெற்று கோஷம் அல்ல, வெற்று வார்த்தைகள் அல்ல, உணர்வு பூர்வமான வார்த்தை. இந்த இந்தியா உலகின் குருவாக இருக்க வேண்டும், உலகத்தில் ஒரு
மிகப்பெரிய வழிகாட்டியாக பாரத நாடு இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய அந்த ஆசையோடு சொன்ன வார்த்தைகள். இது சும்மா இன்னைக்கு 75வது வெள்ளையனே வெளியீடு அந்த ஆண்டை கொண்டாடுகின்றதுக்காக பேசின வார்த்தைகள் கிடையாது. நிச்சயமாக சொன்ன இலக்கை அடைவும் 2022. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த எழுச்சிமிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய அந்த உரையின் சுருக்கமான ஒரு பகுதியை தற்போது பார்த்து விடுவோம். 2017 to 2022 जो कि हम लोगों की जिम्मेवारी का कालखंड है, अगर हम विश्व के सामने भारत को उस ऊंचाई पर लेकर जाते हैं तो विश्व का एक बहुत बड़ा समुदाय है जो किसी नेतृत्व की तलाश में, मदद की तलाश में है, किसी के प्रयोगों से सीखना चाहता है. भारत उस पूर्ति के लिए सामर्थ्यवान है. अगर उसको करने के लिए हम कोशिश करें, मैं समझता हूं देश की बहुत बड़ी सेवा होगी. இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு அமரிக்க நாராயணன், உங்களிடம் இதே கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். பிரதமர் நரேந்திர மோடி முன்வைத்த இத்தகைய உணர்ச்சிகரமான பேச்சு வெறும் சம்பிரதாயமான ஒரு சொற்களா, அல்லது ஏற்கனவே அவர் அறிவித்த பல்வேறு திட்டங்களை போன்று இதுவும் ஒரு ஆக்கப்பூர்வமான பாதையில் இந்த உரை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? திரு அமரிக்க நாராயணன். நான் எனது பிரதமருடைய பேச்சு ஒரு ஆக்கப்பூர்வமாக இருந்து நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ ஜட்ஜ் யுவர் செல்ஃப் ஆன் வாட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங், whereas other people judge you on what you have done. மற்றவர்கள் நீ என்ன செய்தாய் என்று பார்த்துதான் உன்னை எடை போடுவார்களே தவிர நீ என்ன செய்ய போகிறாய் என்பதே அல்ல. வாய்ச்சொல்லில் வீரரடி பாப்பா என்று பாரதியார் பாடினார். அது பத்மஸ்ரீ சிவாஜி கணேசனை விட சிறப்பாக நடிக்கும் எனது பிரதமருக்கு நன்கு பொருந்தும் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. எடுத்துக்குவோம். அவர் என்ன சொன்னார், என்ன செஞ்சார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, தமிழகத்தை பற்றி பேசச்சே தமிழக மீனவர்கள் இலங்கையில் போர் நடவடிக்கை இருக்குச்சே அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுது. மத்தியில் ஒரு பலவீனமான பிரதமர் இருப்பதால் நமது தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதாகவும் தமிழக படகுகள் சிறைப்பிடிக்கப்படுவதாகவும் சொன்னாங்க. இன்றைக்கு கூட தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் போர் நின்ற பிறகு சிறைப்பிடிக்கப்படுகிறது. நம்மளுடைய பிரதமரை பற்றி பேசுகின்ற பாராட்டுகின்ற பலர் அவருடைய வெளிநாட்டு அரசியல் வெளியுறவுத்துறை தான் சிறப்புன்றாங்க. இந்தியாவை சுற்றி எங்க பார்த்தாலும் சைனாவை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம், பாகிஸ்தான் உள்ளே வந்து நம்மளுடைய இராணுவ முகாம்களை வந்து நம்ம கொள்றாங்க. ஒரு பலவீனமான பிரதமராக அவர் வந்து வெளியுறவுத்துறையில் இருக்காரு. உள்நாட்டில் நமக்கு அவசியமாக வேண்டியது வேலை வாய்ப்பு. அவர் என்ன சொன்னாரு, ஒரு வருடத்திற்கு 1 கோடி வேலையை உருவாக்குவேன் என்று. ஆனால் இந்த கடந்த 4 மாதங்களிலேயே 15 லட்சம் வேலைகள் இழக்கப்பட்டன என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். இதை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு இதுலையும் அவர் சொல்வது வேறு, நடப்பது வேறு. எடுத்துக்காட்டாக ஒன்று வேணாம், இப்போ டியூபர்குலோசிஸை பற்றி நான் என்னென்ன பெரிய விஷயமும் போகிறேன், சின்ன விஷயம் போகிறேன். டியூபர்குலோசிஸில் பற்றி பேசுறத 2014 பேசியதில் இன்னும் நடைமுறைப்படுத்தலை அப்படின்றத ஹெல்த் மினிஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் செக்டாரில் அவர் பேசினார். சுவாமிநாதன் அவருடைய பரிந்துரையை பற்றி செயல்படுத்தணும். ஒரு ஃபார்மருடைய அவருடைய செலவை விட 100 ரூபாய் செலவழிச்சாங்கன்னா 100 ரூபாய் அவருக்கு லாபம் வரணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் 50% தான் ஃபார்முடைய காஸ்ட் இருக்கணும்னாரு. இன்னைக்கு தமிழகத்தில் அவர் பெருமையாக மார்த்தட்டி பேசிக்கொள்கின்ற இன்சூரன்ஸ், கிராப் இன்சூரன்ஸ் கொடுத்துட்டு இன்னும் பணம் வரலன்னு வரலாறு காணாத வறட்சியில கிராப் இன்சூரன்ஸ் மத்திய அரசுக்கு பணம் கொடுத்து விட்டு பணம் வாங்காம இருக்காங்க. அவர் பேசுவது ஒன்று, செயல் ஒன்று. அவர் வந்து முதல் கட்ட கருத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். தவறான தகவலை சொல்லிட்டு இருக்காரு மிஸ்டர் நாராயணன். கிராப் இன்சூரன்ஸில் வந்து இன்னைக்கு தமிழக அரசாங்கம் செயல்படவில்லைங்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்களில் லட்சக்கணக்கான விவசாயிகள் அதில் சேர்த்துருக்குறாங்க. அதனால் மாநில அரசாங்கத்தை தட்டி கேட்க ஆட்சியில் வேளாண்மையுடைய உற்பத்தி என்பது 3.6% இருந்து தற்போது 1.6% குறைஞ்சிருக்கின்ற புள்ளி விவரத்தை இதே மத்திய அரசாங்கம் பாருங்க புள்ளி விவரத்துறை வந்து வெளியிட்டிருக்கு. இங்கே பாருங்க, நீங்கள் வந்து பல மாற்றங்களை கொண்டு வரும். சில விஷயங்கள் வந்து பருவநிலை அது கூட காரணமாக இருக்கலாம். இந்த புள்ளிவிவரம் நீங்கள் சொன்ன புள்ளிவிவரத்தை நான் பார்க்கல. அவங்களுடைய புள்ளிவிவரம் வந்து 3 புள்ளி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் அப்படி பார்த்தா இண்டஸ்ட்ரியல் growth 0.
நெகட்டிவ் growth இன்னும் கேட்டால் அப்படி இருந்தது, அப்படிலாம் இருந்தது. அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி மாற்றம்ங்கிறது பல துறையில் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி 50 வருஷமாக ஆட்சி பொறுப்பில் இருந்துட்டு நாடை இன்றைக்கி கூட ஏழ்மை இருக்கும், அது இருக்கும், அதுக்கு அதை பற்றி நம்ம விமர்சனம் செய்வாங்கன்னா காங்கிரஸ் என்ன ஆட்சி இவர்கள் நடத்தினார்கள்? ஒரு ஆட்சியில் நாங்கள் இந்த 3 இயர்ஸில் எக்கனாமிக் ஃப்ரண்ட்டில் இத்தனை முடிவுகள், இத்தனை வளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது 50 ஆண்டு காலமாக ஆட்சி பொறுப்பில் இருந்துன்னு ராகுல் காந்தி இன்றைக்கும் அமேத்தியில் யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் எங்கே குடிசை மக்கள்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்க? அமேத்தி மக்கள் உங்களை தேடிட்டு இருக்கிறாங்க, போஸ்டர் போட்டு தேடுறாங்க. இந்த லட்சத்தில் தான் இவங்களுடைய ஆட்சி நடந்திருக்கிறது, இவங்களுடைய தலைவர்கள் இப்படி தான் இருக்காங்க. இவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் பண்ணுறதுக்கெல்லாம் திரு நாராயணன் அவர்கள் முதல்ல தன்னுடைய இல்லம் எப்படி இருக்கிறதுன்னு கவனிக்க வேண்டும். இந்த நாட்டை எந்த அளவுக்கு பின்னாடி கொண்டு போயிருக்கிறாங்க, பின்தங்கிய நிலையில் கொண்டு போயிருந்தாங்க இவங்க 50 ஆண்டு கால ஆட்சியிலன்னு முதல்ல மக்கள்கிட்ட இவங்க மன்னிப்பு கேட்கட்டும் காங்கிரஸ். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த இடத்துல திரு கோசல்ராம், ஒரு பத்திரிகையாளராக கடந்த 3 ஆண்டுகளுடைய இந்த மத்திய தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி, மோடியுடைய பல்வேறு, பிரதமர் நரேந்திர மோடியோட பல்வேறு நம்பிக்கை மிக்க ஒரு வாக்குறுதிகள், இதே எவ்வளவு நிறைவேற்றப்பட்டிருக்குதா நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த இலக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ எல்லா அரசியல் கட்சியுமே வாக்குறுதிகள் கொடுக்கும். அந்த வாக்குறுதிகள் எல்லாம் வந்து 5 ஆண்டு காலத்துக்குள்ள நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா வந்து சில விஷயங்கள் முடியும், சில விஷயங்கள் முடியாது. நீங்கள் நடுநிலையோட பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சில விஷயங்கள் வந்து போல்டாக முடிவு எடுத்திருக்காங்க, நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு திட்டத்தை வந்து வெறும் அறிவிப்பை மட்டும் வைத்துக்கொண்டே பாராட்ட முடியாது. ஏன்னா அந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது, அது மக்களை எப்படி சென்றடைகிறதுங்கிறத வச்சு தான் நம்ம வந்து பாராட்ட முடியும். ஸோ பல விஷயங்களில் வந்து இவங்க போல்டாக எடுத்த பல விஷயங்கள் மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து டிமானிட்டேஷனுக்கு அப்புறம் இந்தியாவுடைய தொழில்துறையிலிருந்து எல்லா துறைகளிலுமே பின்தங்கியது. விஜய் ஜோஷின்னு சொல்லி பொருளாதார நிபுணர் வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஜூன் 4ஆம் தேதி பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 7 ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து தப்பான தகவல். 5.5 தான் இருக்குது. இதே வேகத்தில் இந்தியா போனால் இன்னும் 25 ஆண்டுகள் ஆனால் கூட 7% எட்ட முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இது மாதிரி பொருளாதார நிபுணர்கள் பல தகவல்களை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஆனால் பொதுவிலே நம்ம வந்து சில விஷயங்கள் பார்க்குறோம். டிமானிட்டேஷன் அப்போ மக்கள் பாதிக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு வந்து பிரதமரே சொன்னார் 3 மாதம் ஆகும், நீங்கள் வந்து பொறுத்துக்கணும்னு சொன்னார். அந்த திட்டங்கள் வந்து இன்னும் முழுமையாக அடைஞ்சிச்சா? நேற்று கூட வந்து பாராளுமன்றத்தில் வந்து ரூபாய் நோட்டு 2 விதமான இதில் பண்ணதை பற்றி எல்லாமே வந்து விவாதங்கள் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது, ஆனால் விவாதத்தும் போது அவங்க வந்துட்டு அசலான நோட்டுகளை காட்டவில்லை, அதனுடைய ஜெராக்ஸை தான் காமிச்சாங்க. அதனால அதனுடைய நம்பகத்தன்மை பாராளுமன்றத்திலே அவங்க குறிச்சதிலே கொடுத்துருக்காங்க. அந்த சைஸ் வந்து மாறி இருக்குங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு காரணமும் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2022க்குள்ளே நாங்கள் வந்து புதிய இந்தியாவை படைப்போம் அப்படிங்கிறது வந்து, இது வந்து சார் சொன்ன மாதிரி வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது அவங்களுடைய இலக்காக கூட இருக்கலாம். நீங்கள் மளிகை கடைகளில் போனீங்கன்னா ஒரு வாசகம் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, இன்று ரொக்கம் நாளை கடன். எல்லா நேரத்தில் ஒரு நீங்கள் என்றைக்கு போனாலும் அந்த வாசகம் எல்லாருக்கும் பொருந்தும். அதே மாதிரி இவங்க சொல்கிறாங்க அது 2022, இவங்களுடைய ரெஜியூம் வந்து 2019 வரைக்கும் தான் இருக்குது. எந்த அடிப்படையில் அவங்க 2022ன்னு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க நம்பிக்கையில் அடுத்த முறை நம்ம வருவோங்கிற நம்பிக்கையில் கூட அவங்க வச்சுருக்கலாம். அப்படி வச்சுருந்து அதை நிறைவேற்றுவாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த 2022 வரைக்கும் நம்ம எல்லாருமே இருக்க தானே போகிறோம். இல்லை, சுதந்திர தினத்தினுடைய 75வது ஆண்டு 2022, அதனால் அது ஒரு குறிப்பாக அதை வந்து இல்லை, அது எப்படி வேணால் இருக்கட்டும். 75வது ஆண்டு அன்னைக்கு நம்ம 2019 வரைக்கும் உங்கள் கையில் இருக்குது இல்லையா? அதை வச்சு அவங்க வந்து அதை 2019க்குள்ளே நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் பீரியடில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து ஷைனிங் இந்தியான்னு சொல்லி ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணாங்க. அதற்கு பிறகு தான் அவங்க வந்து தோல்வியை கூட சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதனால தான் நான் கேட்குறேன். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, 2019ன்னு ஒன்று வச்சுருந்தாங்களா கூட நமக்கு ஒரு நம்பகத்தன்மையை வந்து இன்னும் அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது. நீங்கள் அந்த கோணத்தில் பார்த்து திரு பெருமாள் உங்கள்கிட்ட அவர்கிட்ட கேட்டு அதே கேள்வி உங்கள்கிட்ட முன்வைக்கிறோம்னா, ஆனால் குறிப்பாக 2 விஷயங்கள்ல வேளாண் துறை பண மதிப்பிழப்பு, இந்த விவகாரத்தில் பல்வேறு விதமான ஒரு நம்பிக்கைமிக்க ஒரு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டது. அந்த நம்பிக்கைமிக்க வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேறிக்கிறது, தற்போது இப்போ பேசியிருப்பது எந்த அளவுக்கு சாத்தியம்? அதாவது இந்தியன் அக்ரிகல்ச்சர் கேம்பிளிங் அகெயின்ஸ்ட் மான்சூன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒரு விஷயத்தில் வந்து அக்ரிகல்ச்சரோட அளவீடு அது முக்கியமானது. இன்னொன்று வந்து நாம் ஒரு எளிய கணக்கு தான். ஒரு தனிநபர் அவர் என்ன வேணாலும் வருமானம் சம்பாதிக்கட்டும், உணவுக்கு எவ்வளோ செலவழிக்கிறாரு, நாம் ஒரு 10% செலவழிப்போம்.
அப்போது ஒரு நேஷனோட எக்கானமிலையும் ஒரு அக்ரிகல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒரு 10% தான் இருக்கணும். அதில் எவ்வளோ பீப்புள் இருக்காங்க, அதனுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்குது, ஜிடிபியில் அதோட கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்குது, எவ்வளோ பேருக்கு அது வேலைவாய்ப்பை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம் ஒரு நவீன பொருளாதாரம் பேசுகிற பொழுது அப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்னமுமே முழுக்க முழுக்க பழமையை பார்த்துட்டு நம்முடைய ஒரு கனவுகள்ல இருந்து விவசாயத்தை பேசுறது அப்படிங்கிற ஒரு நடைமுறை யதார்த்தத்தை நம்ம உணர தவறிட்டோன்றீங்க. நாம ஏன்னா இப்போ நான் என்னுடைய நிலத்தை விட்டு தான் வந்திருக்கேன், என் தந்தை பார்க்குறாரு, அடுத்து யார் பார்ப்பாங்கன்னே தெரியல. நான் ஒரு நவீன பொருளாதாரத்துக்கு வருகிற பொழுது இதே போன்ற நவீன பொருளாதாரத்துக்குள்ளே வந்தவங்க எல்லாருமே இப்போ நீங்கள் விவசாயத்துக்கு இதே கேள்வி தான் இப்படி நான் கேட்குறேன். விவசாயம் நசிந்து போயிருக்கின்ற சூழலில் கிராமப்புறங்களை படையெடுத்து நகரங்கள் நோக்கி இளைஞர் வந்துவிட்ட பிறகு யார் தான் அந்த வேளாண் தொழிலை செய்வார்கள் உங்களை வைத்து இந்த கேள்வி. அதான் அதில் ஒரு அமைப்பு ரீதியான மாற்றத்தை பெரிய அளவில் கொண்டு வரணும். ஏன்னா பண்ணை முறைகள், கூட்டு பண்ணை முறைகள் கேரளாவில் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. மற்ற மாநிலங்களில் அது வெற்றி பெறலை. அங்கே கூட்டு பண்ணை முறைகள் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அங்கே பெருவாரியான ஆண்கள் வெளியிடங்கள்ல இருந்து உழைக்கிறாங்க, அது ஒரு காரணம். ஆக இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்தினுடைய பங்களிப்பு என்பதும் விவசாயத்தினுடைய அமைப்பு ரீதியான மாற்றங்களையே நாம் செய்ய வேண்டிய ஒரு இடத்துல நாம் விவசாயத்தை திரும்ப திரும்ப ஒரு புனித பசுவாகவே நாம் பேசிக்கொண்டு இருக்கிறது என்பதும். புனித பசு என்பதை தாண்டது இவ்வளவு பெரிய நாட்டில் வேளாண் தொழில் ஒரு முதல் தொழில், ஒரு ஆதாரமான தொழில் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டதுன்றது அவர் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் இல்லையா? இல்லை, இந்த இதில் ஆதாரமான தொழிலுங்கிறது தான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னென்னா, ஒரு வளர்ந்து வருகிற ஒரு பொருளாதாரத்தில், ஒரு நகர்மயமாகிற ஒரு பொருளாதாரத்துக்குள்ளே, அப்புறம் ஒரு உலகமயமாக ஆக்கிவிட்ட ஒரு தாராளமயமாகத்துக்குள்ளே வந்துவிட்ட ஒரு பொருளாதாரத்துக்குள்ளே விவசாயம் ஒரு ஆதாரமான தொழிலாக இருக்கக்கூடாது. ஆமாம், அதனால தான் 60 லட்சம் டன் கோதுமையை நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம். இல்லை, இது ஏற்றுமதி இறக்குமதி உற்பத்தி செய்யும் போது நீங்க இறக்குமதி பண்ண இல்லைங்கிறங்க தேவை. இதுல ஏற்றுமதி இறக்குமதி இப்போ நீங்க ஆப்பிரிக்கா நம்ம இங்கே இருந்து பல ஆட்கள் ஆப்பிரிக்காவில் போய் இடம் வாங்கி அங்கே இருந்து ஆப்பிரிக்கா ஏற்றுமதி பண்ணுது. அதனால ஆப்பிரிக்காவில் வறுமை இல்லைன்னு ஆயிடுச்சா? இல்லை. ஏற்றுமதி இறக்குமதி கணக்குகளை தாண்டி அமைப்பு ரீதியாக விவசாயத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஆனால் ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த அரசு என்பது நிச்சயமாக என்னுடைய புரிதலுக்கு உட்பட்டு இது ஒரு ஊழல் இல்லாத அரசு என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பெரிய அளவில் நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு கேடி ராகவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்க நாராயணன் குறுக்கிட விரும்பினார். நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார். திரு அமெரிக்க நாராயணன், இனி உங்கள் வசம். 2 விஷயம். கேடி ராகவன் 2 புள்ளி விவரங்களை பெருமையாக சொல்லிக் கொண்டார். ஒன்று, அவர் நல்லவர், ஜெனரலாக போய் சொல்ல மாட்டார். இன்னைக்கு என்னன்னு தெரியல, மோடி அவர்கள் மாதிரி சொல்லிட்டார்னு நினைக்கிறேன். அவர் ரூபாயின் மதிப்பு உயர்ந்துள்ளதுன்னாரு. 2004 ஜூன் 2014 ஒரு ரூபாய் ஒரு டாலர் $60 16 காசா இருந்தது. இப்பதான் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். இன்று ஏறக்குறைய $61 $63 கிடைக்குது. அப்போ ரூபாய் மதிப்பு அவர் வந்தப்புறம் உயர்ந்திருக்கா தாழ்ந்திருக்கான்னு ராகவன் லாயர் தான். அவர் 63 60 விட உயர்ந்தது, ஏன்னா $1 ஒன்று. இரண்டாவதாக பெருமையாக அவர் சொல்லிக் கொண்டது, நாங்க டாய்லெட் கட்டினோன்னு. மோடி அவர்கள் நிச்சயமா இந்தியா சுகாதார இந்தியா இருக்கணும்னு நானும் தான் போய் பெருக்கிறேன். எக்ஸ்னோராவை ஆரம்பித்து நடத்தியதிலே நானும் ஒருவன். அது நல்லதுதான். ஆனா அவர் புள்ளி விவரங்களை சொல்ல மாட்டார். ஏன்னா புள்ளி விவரங்கள் சொன்னா அவருக்கு எதிராக போகணும். நான் புள்ளி விவரங்கள் சொல்றேன். இது அக்கார்டிங் டு அன் இந்தியன் ஸ்பெண்ட் ரிப்போர்ட் 2015 1 கோடி டாய்லெட் யூபிஏ அரசு 2008 2011 வரைக்கும் 1 கோடி டாய்லெட் கட்டினாங்க. ஆனா இதே 3 வருடங்கள்ல 2015-16 முடிய இந்த அரசு கட்டினது போன்ற 3 வருடங்கள்ல 80 லட்சம் டாய்லெட் தான். பெருமையா சொல்லிக் கொள்வது கூட அவர் புள்ளி விவரங்களை பார்க்காமல் ஏமாற்று வித்தையை செய்கிறார். அதற்கான தேவை இருக்கும் இடத்தில் தான் அதற்கான கட்டிடங்கள் எழுப்பப்படும். அவங்க பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இங்க வந்த உடனே எத்தனை சுகர் கேன் ஃபார்மர்ஸுக்கு, கரும்பு விவசாயிகளுக்கு இன்னும் பணம் போய் சேரல. முதலாளிகளுக்கு மோடி கொடுத்துட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, முதலாளிகளுக்கு பணம் போயிடுச்சு, ஆனா விவசாயிகளுக்கு பணம் போல. கேட்டா ஸ்டேட் இல்ல முதலாளி எடுத்துக்கிறாங்க. அப்ப ஏன் அவங்க கையில் கொடுக்குறீங்க? நேரம் நாங்க தான் கொடுக்குறோமே, டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் நாங்க தான் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு மோடி அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் நாங்கள் ஆரம்பித்து செயல்படுத்த அன்றைக்கு எதிர்த்தார். மோடி ஆதாரை எதிர்த்தார். அதனால இந்தியாவுடைய வளர்ச்சி 2% குறைஞ்சது.
மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக, நான் அந்த அமங்கல வார்த்தையை சொல்ல விரும்பல, அறுக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அன்று குஜராத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தபோது எதிர்த்தார். அவர் குஜராத்தை பாருங்கன்றது சொன்னதால் சொன்னேன். ஆனா இன்னைக்கு வந்து அதை பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த பெருமையிலையும் சரியாக நடைமுறைப்படுத்தல. எதையும் 18% மேல நாங்க வேண்டாம்னு சொன்னதை 28% வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மோடி அவர்கள் சொல்வதையெல்லாம் பேச்சு, அவங்க கட்சியை சேர்ந்த ஒருவரே சொன்னார், அவர் he is managing the headlines. அவர் வந்து தலைப்புச் செய்திகளை மட்டும்தான் பெறுகிறார் வழியா அவர் ஃபாலோ பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம தொடர்ந்து பேசுவோம். சரி, கேட்டுறவன் இந்த இடத்துல அவர் குறிப்பிட்டதை தாண்டி பொதுவாக காங்கிரஸ் இல்லாத அனைத்து பெரும்பாலான எதிர்க்கட்சியில் பொதுமக்கள் தரப்பிலும் சமூக வலைதளம் இந்த கருத்துக்களை நாம் பார்க்க முடியும். தேர்தலுக்கு முன்னதாக கருப்பு பணம், வெளிநாட்டில் பதுக்கப்படக்கூடிய கருப்பு பணத்தை இந்தியாவை மீட்டு கொண்டு வரக்கூடிய அப்படின்ற ஒரு உறுதிமொழி வந்து பெரிய அளவுக்கு முன்வைக்கப்பட்டது. அது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு? அதற்கான பாருங்க, கருப்பு பணத்தை அது மீட்க வேண்டும் என்பதற்காகவும் கருப்பு பணம் ஜெனரேட் பண்ண இனிமேல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் பல ஆண்டு காலமாக சுப்ரீம் கோர்ட் இன்ஃபேக்ட் இன்டெக்டட் யூபி அரசாங்கத்தை நீங்கள் எப்போ தான் போட போகிறீங்க எஸ்ஐடின்னு கேட்டாங்க. ஆனால் எங்களுடைய கவர்மெண்ட் 26ஆம் தேதி மே மாதம் 2014 தேர்ந்தெடுக்கப்பட்ட மறுநாள் 27 நடந்த கேபினெட் மீட்டிங்கில் எஸ்ஐடி ஃபார்ம்டு. அது மாத்திரம் இல்லை, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட 50 நாடுகளோடு இந்த அரசாங்கம் போட்டிருக்குது. நீங்கள் ஆமாம், அது வந்து இப்போ அதனால தான் சுவிட்சர்லாந்தெல்லாம் இப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இருக்குது. எங்கே அங்கே யார் டெபாசிட் பண்ணாலும் இங்கே நியூஸ் வந்து இங்கே வந்துடும், நம்ம அரசாங்கத்துக்கு அந்த தகவல் கொடுக்கப்படும். அது மாத்திரம் இல்லை, பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட், இப்போ டிமானிட்டைசேஷனும் கூட இந்த கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக தான். ஈவன் ஜிஎஸ்டி ஃபார் தட் மேட்டர், அது கூட கருப்பு பணம். பல விஷயங்கள், பல சட்டங்கள், பல விஷயங்களை செய்து கொண்டு வந்திருக்கிற ஒரு அரசாங்கம். அதனால் இன்றைக்கி கருப்பு பணத்தை பல லட்சம் கோடியோ 1000 கோடியோ என்ன கணக்கோ அதை வந்து இவர் சொன்னார். ஒரு வாட்டி சிபிஐயோட டைரக்டர் சொன்னார், கிட்டத்தட்ட 70 லட்சம் கோடி இருப்பதாக அப்போது யூபி அரசாங்கத்தில் டைரக்டர் இருந்தவர் சொன்னார். அந்த மாதிரிலாம் ஜெனரேட் பண்ண விட்டதே மல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காங்கிரஸ் கவர்மெண்ட்னால தான் அது வந்தது. இன்றைக்கு எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்கோம். மரியாதைக்குரிய பெருமாள் மணி சொன்னா போல் இன்றைக்கி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இந்த அரசாங்கத்து மீது கிடையாது. கருப்பு பணத்தை எந்த அளவிலையும் கூட அது ஒழித்து கட்ட வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு செயல்பட்டுக்கின்ற ஒரு அரசாங்கம். அதனால் இந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். பல இடங்கள்லேருந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சில பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் கூட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியாச்சு. அது சுப்ரீம் கோர்ட்டில் ஒப்படைச்சாச்சு. சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி கொடுத்தது. எஸ்ஐடி கிட்ட கொடுத்தவொடனே எஸ்ஐடி சீஃப் சொன்னார், இது ஏற்கனவே எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்தாச்சுன்னு சொன்னார். அதனால் ப்ரோ ஆக்டிவாக எந்த அளவுக்கு செயல்படுமோ செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் அது இல்லவே இல்லை, அது நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இது காங்கிரஸுக்கே தெரியும் இந்த அளவுக்கு எடுத்திருக்கிறோம். அவங்க எப்படி இருந்தது, காங்கிரஸ் ரெஜிமில் இருந்ததுன்னு தெரியும். அதனால் இது வந்து பொய்யான குற்றச்சாட்டு திரு நாராயணன் அவர்களும் காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு இந்த கருப்பு பணம் விஷயத்தில் என்ன உறுதிகளை கொடுத்துருக்கிறோமோ அதை நடைமுறையில் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். அவர் கொடுத்த சில டேட்டாஸ்லாம் இது எங்கேருந்து எடுத்தாலும் தெரியல, எனக்கும் கூகுள் இருக்குது, அதெல்லாம் காணோம். அதாவது ஷஷ்டியப்த பூர்த்தியை முடிவது தாண்டி சதாபிஷேகத்தை நோக்கி ரூபா போய் கொண்டிருந்தது இவருடைய ஆட்சியில். இப்போ என்னன்னா 60ன்னு ஏதோ படிக்கிறாரு, எங்கேருந்து படிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. இதில் இன்னொரு இது, நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பேசும்போது கவர்மெண்ட் மஸ்ட் லீவ் ஃபார் த புவர் அப்படின்னு ஒரு வார்த்தை குறிப்பிட்டு விவசாயிகளுக்காகவும் பேசியிருந்தார். ஆனால் தமிழ்நாட்டு விவசாயிகள் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான போராட்டங்களை தலைநகர் டெல்லிக்கு சென்று எடுக்கும்போதும் தமிழ்நாட்டு விவசாயிகள் பக்கம் அவர் வந்துட்டு கவனம் செலுத்துகிற ஒரு ஆதங்கம் விவசாயிகள் தரப்பில் இருக்கு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அக்ரிகல்ச்சருங்கிறது முதல்ல ஸ்டேட் சப்ஜெக்ட் நம்பர் 1. நம்பர் 2, 20 பேர் டெல்லியில் ஆர்ப்பாட்டம் பண்ணால் அவங்கெல்லாம் தமிழ்நாடு விவசாயிகளை ரெப்ரசன்ட் பண்ணுறதா நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. திரு ஐயா கண்ணா அவர்கள் அந்த மாதிரி பண்ணுறாரு. இங்கே இருக்கிற அந்த பெரியவர் இவர் சொல்லியிருக்கிறார், இந்த பெயர் பாண்டியன் மாத்திரம் இல்லை, இங்கே இந்த பெரியவர் அவர் சொல்லும்பொழுது சொன்ன இந்த மாதிரி போராட்டங்கள் நடைமுறைகள் தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மாநில அரசாங்கத்தை கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்தோட முன்னாடி உட்காந்து ஐயா கண்ணா அவர்கள் பேசுவது எந்த விதத்திலும் சரியில்லை. அவருக்காக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அமைச்சர் எத்தனையோ முறை போய் சந்தித்திருக்கிறார், உறுதி கொடுத்திருக்கிறாரு. நிதியமைச்சரை சந்திச்சாரு, உணவுத்துறை அமைச்சரை சந்திச்சாரு, ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் எல்லாரும் சந்திச்சார். ஆனாலும் கூட சில ப்ராமிசஸ் இவங்க கேட்டதுக்கு சில அரசாங்கம் சில விஷயங்களை சொல்லியிருக்கு. ஆனாலும் கூட அங்கே உட்காந்துருக்கிறாரு. அரசியலை தவிர வேற எதுவுமே கிடையாது. அது வந்து 20 பேர் உட்காந்து தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிற விவசாயிகள் அத்தனை பேர் ஆகாது. ஆமாம், திரு ஐயா கண்ணு இந்த தமிழ்நாட்டோட விவசாயிகளோட பிரதிநிதிகளான அவர் ஒருத்தர் தான் பிரதிநிதி தான். இவ்வளோ விவசாய சங்கங்கள் இருக்குது, எவ்வளோ இதற்காக போராடினவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம்னு வச்சிருக்கிறார். ராகுல் காந்தி கூட்டு உட்காந்து பேசுகிறார். ராகுல் காந்தி வாஸ் அகேன்ஸ்ட் இட். நதிகளை இணைப்புகின்ற அந்த திட்டமே தவறுன்னு ராகுல் காந்தி சொன்னார். அந்த திட்டம் அது மேலே சங்கத்தை வச்சிருக்கிறவர் ராகுல் காந்தி கூட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாருன்னா அவர் என்ன சொல்ல முடியும்? அவர் திரு அமெரிக்க நாராயணன், நீங்களை குறுக்கிட விரும்பினீர்கள்.
2 விஷயம். நான் சொன்ன புள்ளி விவரங்கள் எதுவும் மறுக்கல. அவர் 60 ரூபாய், இது 2014, இன்றைய விட ரூபாய் மதிப்பு அதிகம் என்பதை அவர் மறுக்கிறாரான்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, அதுக்கு வருவோம். நான் சொன்ன அதே மாதிரி டாய்லெட்டை பற்றி சொல்லிட்டேன். அவர் சொன்ன இன்னொரு இது இவர் ஐயாக்கண்ணு விவசாயிகள் ரெப்ரசன்ட் பண்ணுவாரு. திரு ராகவன் போன்ற வக்கீல்கள், ஜெய்ட்லி போன்ற வக்கீல்கள்லாம் விவசாயத்தை பற்றி பேசுறாங்களா எனக்கு புரியல. அவர் சுவாமிநாதன் அவர்கள் கமிட்டி ரிப்போர்ட்டை நடைமுறைப்படுத்துவோம்னாரு, அதை பற்றி சொல்லல. பிளாக் மணியை பற்றி பேசினாரு. இந்த டிமானிட்டைசேஷன் பற்றி என்னுடைய பிரதமர் ND மோடிஜி அவர்கள் என்ன சொன்னாங்க? கருப்பு பணம், கள்ளப்பணம், கரப்ஷன் 3 ஒழியும்னாங்க. இன்றைக்கு அவர் சொல்றாரு எது கேட்டாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றாரு. அப்ப நான் கேட்கிறேன், இங்க மக்கள் எல்லாருமே சொல்றாங்க பிஜேபியுடைய பினாமி அரசு தான் இங்க நடக்குது. இங்க கூட அவங்களால நடத்த முடியல. ஏன் மகாராஷ்டிரால அவங்களுடைய மினிஸ்டர் பெரிய கரப்ஷன்ல இருக்காங்களே இல்லையா பிஜேபி ஆட்சியில? ஏன் மகாராஷ்டிரா விடுங்க, மத்திய பிரதேஷ்ல கொலை உள்ள வியாபம் நடக்குதா இல்லையா? எங்க ஊழல் இல்லைங்கிறாங்க. பெரிய ஊழல்கள் பிஜேபி ஆட்சியில எல்லா மாநிலங்களையும். அவர் மத்திய அரசு இல்லைங்கிறாரு. மத்திய அரசுலையும் சரி, மாநில பிஜேபி அரசுகள் இருக்கும் சரி, பெரிய ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிரால ஒரு வாரத்துக்கு முன்ன அவங்களுடைய நேரடியான குற்றச்சாட்டுகளை தாண்டி இந்த தலைப்புக்குரிய விவாதமாக இந்த உரை எந்த அளவுக்கு சாத்தியம்? 15 லட்சம் ரூபாய் எங்க போச்சுன்னு கேளுங்க. அவரை உங்க பேங்குக்கு வந்ததா? ஏதாவது விவசாய பேங்குக்கு திரு நாராயணன் பிரதமர் அந்த மாதிரி பேசினார்னு நீங்க ப்ரூவ் பண்ண முடிஞ்சா நான் பதில் சொல்றேன். நீங்க ப்ரூவ் பண்ண முடிஞ்சா நான் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். எங்காவது வீடியோ ஆதாரம் இல்லது பிரிண்ட் மீடியால எலக்ட்ரானிக் மீடியால ஆதாரத்தை காட்டுங்க. பிரதமர் 15 லட்சம் ரூபாய் போடுவேன்னு சொன்னார்னு. ஏபி சிங் சிபிஐ டைரக்டரா இருக்கும்போது இன்டர்போல் மீட்டிங்ல காட்டுறேன், கேரண்டி பண்ணி காட்டுறேன். நீங்க காட்டுங்க. இன்டர்போல் மீட்டிங்ல ஏபி சிங் சொன்னாரு, சிபிஐ டைரக்டர், இப்ப நமக்கு இருக்கிற தகவல் இப்படி இத்தனை லட்சம் கோடி இருக்குன்னு சொன்னார். அதை ரெஃபர் பண்ணி பிரைம் மினிஸ்டர் பேசினார். தேர்தல் கூட்டத்துல பிரதமர் பேசினா எடுத்து காட்டுறேன். காட்டுங்க. அவர் என்ன சொன்னார் நாங்களும் பாத்துறோம் சார். பிரதமரோ இல்ல நீங்களோ இவர்கள் சொல்லுவதை பார்த்தால் இந்த அளவுக்கு மக்களுக்கு பேசணும் ஒத்துக்கிறீங்களா? எப்படி தெரியும் அப்போசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் இவ்வளவு கருப்பு பணம் இருக்குன்னு? உங்களுடைய ஆட்சியில இருந்த சிபிஐ டைரக்டர் அதை சொன்னார். அதை மேற்கோள் காட்டி கொஞ்சம் அப்படியே ஜகா வாங்குறீங்க சார். ஜகா வாங்கல. திரு பெருமாள்மணி, இந்த அமெரிக்க மீண்டும் பேசுவோம். திரு பெருமாள்மணி, உங்களிடத்துல இந்த வேலை வாய்ப்புகள் குறித்து பேசும்போது ஆண்டுக்கு 2 கோடி அளவுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்ற மாதிரியானது. கடந்த 3 ஆண்டுகளில் எந்தெந்த துறைகளில் அப்படி எத்தனை அளவுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அமைப்பு ரீதியான மாற்றங்களை இந்த அரசு பண்ணுது. இப்போ நீங்கள் நான் ஒப்பீட்டளவில் பார்க்கிற பொழுது காங்கிரஸ் அரசையும் பாஜக அரசையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இப்போ இதற்கு முன்பு ஐயா வாஜ்பாய் அரசில் தான் பெரிய ஒரு இமேஜினேஷனான ஒரு தங்க நாற்கரை சாலை ஒன்று கொண்டு வந்தாங்க. கனெக்டிவிட்டியை பெரிய அளவில் அவங்க தான் டெலிஃபோன் கனெக்டிவிட்டி இதை பெரிய அளவில் இந்தியா முழுக்க பரவலாக்குனாங்க. நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த புள்ளி விவரங்கள், இந்த துறைசார் புள்ளி விவரங்களை தாண்டி ஒரு அரசுங்கிறது ஒரு பெரிய இமேஜினேஷனில் வேலை பார்க்கணும். ஏன்னா மத்திய அரசுங்கிறது 120 கோடி பேருக்கான ஒரு அரசு. ஒரு மாநிலத்தினுடைய வேலைவாய்ப்பினுடைய தன்மை என்பது வேறு. இப்போ 40% ஜிடிபி கேரளாவுக்கு வெளிநாடுகளில் வருது அவங்களுடைய மொத்த ஜிடிபியில். ஆனால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை அப்படி இல்லை, ஒரிசாவினுடைய நிலைமை வேறு. அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போய் தங்கி வேலை செய்யக்கூடிய எண்ணிக்கை கேரளாவில் பொருளாதாரத்தை இதை தாண்டி ஒரு அரசு இமேஜினேட்டிவ் அதனுடைய எல்லைகளை எப்படி பெருக்குகிறது அப்படின்னு நான் பார்க்கிற பொழுது நிச்சயமாக டிமானிட்டைசேஷன் நீங்கள் முதல் சுற்றிலே என்கிட்ட அது நான் நிச்சயமாக ஒரு மிக உயர்வான ஒரு திட்டமாகத்தான் நான் மதிப்பிடுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு பாராளுமன்ற உரையில் இந்த 75வது ஆண்டு இந்த உரையில் அவர் குறிப்பிடுகிறதுனால கரப்ஷன் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஏனென்றால் நாமெல்லாம் தனியார் மயமானால் கரப்ஷனுடைய தன்மை மாறிவிடும் அப்படின்னு நாம் நினச்சோம். ஆனால் டிரான்ஸ்பரன்சி இல்லாததுனால கரப்ஷனுடைய தன்மை இன்றைக்கு பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு இந்த டிஜிட்டல் ஜன்தன்ற வார்த்தையை டிஜிதன்ற ஒரு வார்த்தையை மன் கி பாத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு டிஜிட்டலைசேஷன் பண்ணிட்டு போய் இன்னும் ஊழல் லஞ்சம்ன்றதுக்கு இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன் வச்சு பண்ணிட்டு கூடிய அளவு தான் நம்ம இருந்துட்டு இருக்குமா? அப்போ இந்த கருப்பு பணம் ஒழிப்பும் இந்த புதிய நோட்டுகள் வந்ததுக்குமான தொடர்பு என்ன? இல்லை, இது நீங்கள் இந்தியா மாதிரியான ஒரு பெரிய பொருளாதாரத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாட்டில் ஒரே ஒரு நடவடிக்கை மூலம் கருப்பு பணத்தை ஒழிக்க முடியும் அப்படிங்கிறது ஏன்னா உங்கள் பாக்கெட்லேயும் கருப்பு பணம் இருக்குது, என் பாக்கெட்லேயும் கருப்பு பணம். நாம் அதெல்லாம் தெரிஞ்சு பண்ணலை. நமக்கு தெரியாமலே அது அதனுடைய இப்போ நாம் இதை கருப்பு பணம்னு சொல்கிறத விட பேரலல் எக்கானமின்னு சொல்லலாம். பேரலல் எக்கானமி எங்கே பிளாக் எக்கானமியாக மாறுது அப்படிங்கிறதே
ஒரு 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 நுட்பமான வேறுபாடான புள்ளி தான். ஆக இந்த மெயின் ஸ்ட்ரீம் எக்கானமிக்குள்ளேயே நாம் இப்போ கொண்டு வந்துட்டோம்னு வைங்களேன் எல்லாத்தையுமே. சிங்கப்பூரில் நீங்கள் இன்றைக்கி ஒரு $100 கூட கடன் வாங்க முடியாது, அமெரிக்காவில் நீங்கள் ஒரு $100 கூட கைமாற்ற வாங்க முடியாது. அந்த மாதிரியான வேறு பல சிக்கல்களுக்குள்ளே போகுது. அவங்க ஏடிஎம்மில் நம்ம தலையில் கன்னை வச்சு நம்மக்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போகிற கொடூரங்கள் எல்லாம் ரொம்ப வளர்ந்த நாடுகளில் நடக்கிறத நாம் பார்க்குறோம். ஆனால் இது வந்து ஒரு ஒப்பீட்டளவில் இது போன்ற மாற்றங்கள் இருக்கிறது. நீங்கள் வந்து பிளாக் மணிக்குமான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டது. இன்னொன்று நான் என்ன பார்க்கிறேன் என்றால், காங்கிரஸ் அரசாங்கத்தையும் பாஜக அரசாங்கத்தையும் ஒப்பிடுகிற பொழுது, அது கூட்டணி அரசாங்கமாக இருந்தாலும் இல்லை தனி அரசாங்கமாக இருந்தாலும், அமைப்பு ரீதியான மாற்றங்களை செய்கிறதுல பாஜகவுக்கு ஒரு ஆர்வம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவங்க நிறைய இடங்கள்ல அமைப்பு ரீதியான மாற்றங்களை, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எஸ்பிஐ மெர்ஜர்லாம் காங்கிரஸ் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க, பட் பிஜேபி எந்த சத்தமுமே போடாம அதை வந்து செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆக இது போன்ற செயல்களினுடைய தாக்கத்தை நாம மதிப்பிடுவதற்கு இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் சில ஆண்டு காலம் பிடிக்கும். ஆனால் நிச்சயமாக நாம கண்ணுக்கு இதோடைய எதிர்மறையான தருணமா இந்த ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே கொள்கை என்ற அந்த சித்தாந்தத்தை நோக்கி அது நகரதான்ற ஒரு எதிர்மறை குற்றச்சாட்டம் பொதுமக்கள் தரப்பிலே வைக்கப்படுது, எதிர்க்கட்சிகள் தரப்பிலே வைக்கப்படுது. இல்ல, ஒரு தத்துவார்த்தமா அது இருக்கிறத நான் விரும்புறேங்க. அதாவது நீங்க வந்து தத்துவார்த்த அரசியல் இல்லைன்னா தான் பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனை, ராமனுக்கு ஒரு தத்துவம் இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இருக்குல்ல. ஏனென்றால் நான் ஒரு தத்துவத்தை நம்புகிறேன், அவர் ஒரு தத்துவத்தை நம்புகிறார். இரண்டு தத்துவங்களும் தங்களுக்குள் உரையாடி கொள்கின்றன. அப்படித்தானே நீங்க பன்முகப்பட்ட ஒரு இந்தியா போன்ற நாட்டில் இது இப்படி ஒற்றை சித்தாந்தம் என்றது எந்த அளவுக்கு ஒரு அது மட்டுமே ஒரே தத்துவம் கிடையாது இல்ல. இன்றைக்கு அவங்களுக்கே அதை நடைமுறைப்படுத்துறதுல பல சிக்கல் இருக்கு. நீங்க இந்த 3 ஆண்டுகள்ல அவங்க எத்தனை பேரை சமஸ்கிருதம் பேச வைக்க முடிஞ்சிருச்சு, எத்தனை பேரை பகவத்கீதை பேச வைக்க முடிஞ்சிருச்சு, படிக்க வைக்க, இதெல்லாம் அவங்களுக்கே இருக்கக்கூடிய சவால். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் நம்ம இங்க வந்து நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நான் ஒரு இடைநிலை பொருளாதாரத்தில் சென்னையில் இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய குடும்பத்தில் ஒரு விழான்னா நான் இங்கே இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலையோ கற்பகாம்பாள் கோயிலையோ போய் பண்ணிடுவேன். நான் அதற்கு பிறகு வளர்ந்த பொருளாதாரத்தில் வரேன்னு வைங்களேன், நான் என்ன பண்ணுவேன், ஊரில் இருக்கிற என்னுடைய குலதெய்வத்தை தேடி போய் சாமி கும்பிடுவேன். ஆக இந்தியாவினுடைய கட்டமைப்பே எப்படி இருக்குன்னா, பொருளாதாரத்தில் ஒருவன் வளர வளர கலாச்சாரத்தினுடைய வேர்களை தேடி போறான். ஆக இந்த தத்துவங்கள் வெவ்வேறுபட்ட, இப்போ ஒரே மொழி ஒரே இந்த தத்துவங்கள் எல்லாம் இருப்பது ஏற்புடையதான். இந்த தத்துவங்கள் உரையாடுகிற ஒரு இடத்துல தானே வளமான ஒன்று வளர முடியும். ஒரே ஒரு தத்துவம் இருக்க வேண்டும் என்று சொல்வதே ஏற்புடையதல்ல இல்லையா? இந்த இடத்துல உலக நாடுகளில் போய் உரையாடும் போதும், இந்தியாவில் பொதுமக்கள் மத்தியில் உரையாடும் போதும், இப்படி கூட்டுக்குழு கூட்டணி உரையாடும் போதும் ஒரு வெகு உணர்ச்சிகரமான ஒரு உரையை வந்து பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றுறார். ஆனால் நேரடியான விவாதம் அவர் கலந்து கொள்ள மாட்டோம் மறுக்கிற ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் வைக்கப்படுது. இதை தாண்டி குறிப்பான இந்த பண மதிப்பு விவகாரத்துக்கு பிறகு இப்போ அவர் என்ன மாதிரியான பதில்களை நாட்டு மக்களுக்கு தர வாய்ப்பு இருக்கிறது? இல்லை, அவர் வந்து அது எல்லா எதிர்க்கட்சிகள் எல்லாமே பாராளுமன்றத்தில் நேரடி விவாதத்துக்கு வரதில்லை. ஏன்னா நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஒரு எல்லா பிரதமர்களும் வந்து பாராளுமன்றத்தில் பதில் அளிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க கேட்குறாங்க. அதில் வந்து நியாயமும் இருக்குது. ஆனால் எல்லாருமே வந்து அதுக்கான துறைக்கு அமைச்சர்கள் இருக்கும்போது எல்லா விஷயத்துக்கும் பிரதமர் தான் வந்து பதில் சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை. அந்தந்த அமைச்சர்கள் அந்தந்த துறை சார்ந்த விஷயங்கள் சொல்லிட்டு போனால் போதும். இது மாதிரி பொதுவான விஷயங்களுக்கு அவர் வந்து பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறது வந்து நியாயமான கோரிக்கையாக கூட இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அண்ணன் பெருமாள் மணி வந்து சொன்னாப்புல வந்து தத்துவார்த்தமாக பார்க்கும்போது அவங்க சில விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாங்க, போல்டான சில நடவடிக்கை எடுக்கிறாங்க. நான் முதல்ல பேசும்போது அதை வந்து நானும் வரவேற்றேன். ஆனால் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் அமைப்போடு நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய அந்த ஜனநாயகத்தின் மீது அவங்களுடைய வழிமுறைகள் வேறாக இருக்கலாம். ஆனால் 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசமாக எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து நேற்று குஜராத்தில் நடந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம். இதே தான் வந்து பல காலமாக வந்து காங்கிரஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து வேற ஒரு வழிமுறையில் பண்ணால் கூட அது கிட்டத்தட்ட அதுவும் ஒரு ஜனநாயக படுகொலை தானே. அதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் கூட நான் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி படித்தேன். ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நீதிபதி மிகவும் வருத்தப்பட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த கோர்ட்டு என்ன உத்தரவு போட்டாலும் நீங்கள் அதை வந்து கண்டுக்கிறதே இல்லை, அதிகாரிகளும் கண்டுக்கிறது இல்லை, அமைச்சர்களும் கண்டுக்கிறது இல்லை, அதுக்கு வந்து ஒரு மரியாதையே கொடுக்கறதில்ல அப்படின்னு ரொம்ப நொந்து போய் சொன்னார். இதே மாதிரியான சூழ்நிலை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஆல் இண்டியா லெவலுக்கு போயிடுச்சோ. முன்னாடியெல்லாம் வந்து கோர்ட்டில் ஒரு உத்தரவு வந்தால் ரொம்ப கடுமையாக வந்து அதிகாரிகள்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நினைப்பாங்க. இன்றைக்கி அந்த சூழ்நிலை வந்து மாறிக்கிட்டு வருதோ, இந்தியா ஃபுல்லாக மாறிட்டு வருதோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எனக்கு ஏற்பட்டிருக்கு. திரு அமெரிக்க நாராயணன், நீங்கள் அடிக்கடி குறுக்கிட விரும்பினீர்கள். உங்களிடம் இதே கேள்வி. இந்த ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி தற்போது 4வது காலாண்டில் 6.1 சரிந்திருப்பதாக ஒரு புள்ளி வரும். உங்கள்
கேள்வி எனக்கு தெளிவாக புரியல, இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியானது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்திலிருந்து தற்போது சற்று சரிந்திருப்பதாக 6.1 சரிந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்று இந்த புள்ளி விவரங்களையே இவர்கள் கொடுக்கும் புள்ளி விவரங்களை நம்பலாமா வேண்டாமான்ற ஒரு கேள்விக்குரிய அளவுக்கு வந்திருக்குது. ஏன்னா இந்த புள்ளி விவரங்கள் 7.5 8.7.8 அப்படிலாம் சொல்லச்சே, ஆனால் மற்ற ஸ்டட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் இண்டெக்ஸ் போன்ற இதை பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இல்லை. எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் உண்மையிலே வளர்ந்துருக்கு, பட் மற்ற சில அதனுடைய சார்ந்த புள்ளி விவரங்களை பார்க்கச்சே வளரல. ஆனால் இன்னொன்று சொல்ல வரேன், மோடியோடைய பேச்சுக்கும் நடைமுறைக்கும் மறுபடியும் இன்னொரு புள்ளி. அவருடைய ஒரு வார்த்தையை அழகாக சொன்னார், மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் அப்படின்னாரு. அவர் 2014 வந்த உடனே 45 அமைச்சர்கள் கொண்ட அமைச்சரவை மட்டும் வைத்துக்கின்றார். அப்ப எல்லாம் பாராட்டணும், ஆமா குறைச்சார்னு. இந்தியாவிலேயே இன்று இந்திய வரலாற்றிலே 78 அமைச்சர்கள் கொண்ட அதிக ஒரே கட்சி உள்ள அமைச்சரவையில் அதிக அமைச்சர்கள் உள்ள அமைச்சரவை மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் என்று சொன்ன மோடி அவர்களுடைய முரண்பாடு, முன்னுக்கு பின் பேசுவது ஒன்று செயல்படுத்துவது ஒன்று என்ற அரசு என்பதை நான் இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இரண்டாவதாக பிளாக் மணியை பற்றி சொன்னாங்க, கரப்ஷனை பற்றி சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி கரப்ஷன் நிர்பயா அவங்க சொன்னாங்க எக்ஸிகியூஷனாவது சரியா பண்ணலாம். நிர்பயா ஃபண்டுன்னு ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு அடிப்படையாக இருந்த டெல்லியில இருந்து அப்ப நிர்பயா ஃபண்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நேற்று முன்தினம் ஒரு பிஜேபியினுடைய தலைவருடைய பையன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய பெண்ணை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். பதிவு செய்யக்கூடிய கேமராக்கள் கூட இருந்தும் செயல்படல. இதுதான் கவர்னன்ஸா? அங்கேயும் பிஜேபி கவர்னன்ஸா? அவர் சொன்னாரு மாநில அரசை பத்தி பேசுங்கன்னு. அங்கே சென்டர் ஸ்டேட் ரெண்டுமே பிஜேபி கவர்மெண்ட். இதுல எப்படி பாருங்க, சொல்வது ஒன்று செய்வது ஒன்றுன்றதுக்கு பல எடுத்துக்காட்டுகள். அதே மாதிரிதான் எக்கனாமிக்ஸ்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோடினாமிக்ஸ்ல அவர் தான் அவர் என்ன படித்திருக்காருன்றது அவர் டிகிரியை பார்த்தா தெரியும். சரி, அவர் நல்லா பேசுறாரு, மற்றவங்க பேசுறத கேட்டு அறிவாளிகள் எக்கானமிஸ்ட் கேட்டு காரியம் பண்ணலாம். இந்த டிமானிட்டைசேஷன் இந்தியாவை பாதித்து உலகத்தில் இதை விட ஒரு முட்டாள்தனமான செயல் இருக்க முடியாதுன்னு உலக பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. நவம்பர் 8க்கு பிறகு இந்தியா ஒன்று சிதறிவிடலையே, இதனால என்ன பெரிய அளவுக்கான பாதிப்பு நேரடியாக பொதுமக்கள் மத்தியிலிருந்து முதல் நடைமுறைப்படுத்தும் போது முதல் 2-3 வாரங்களுக்கு அவர்கள் சிரமப்பட்டார்கள். ஆனால் தற்போது இந்தியா வழக்கமான இந்தியாவை தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது. வேலைகள் குறைக்கப்பட்டது. வேற யாராவது பேசுறாங்களா? தொடரலாமா? நீங்க பேசுங்க, நான் கேட்ட கேள்விதான். ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும் நான் நம்புறேன். நவம்பர் 8 இந்த டிமானிட்டைசேஷன் அறிவிக்கு பிறகு முதல் 2 அல்லது 3 வாரங்களுக்கு பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருந்தன. எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள் அந்த பணத்தை எடுப்பதற்கு ஏடிஎம் வாசலில் காத்துக் கொண்டிருந்தார்கள். இது அத்தனையும் தாண்டி தற்போது இந்தியா அதே போன்றுதான் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விடவில்லையே. அதாவது எத்தனை ஏழைகள் வேலை வாய்ப்பு இழந்திருக்காங்க பாருங்க. நான் சொல்லலைங்க, பிஜேபி அரசனுடைய புள்ளி விவரம் சொல்லுது. ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் அவங்க சொன்னாங்க வருஷத்துக்கு 1 கோடி வேலைகளை அதிகப்படுத்துவோன்னு. ஆனால் 15 லட்சம் வேலைகள் குறைந்துள்ளதுன்னு அவங்க சொல்றதுடைய அவங்க அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் சொல்லுறது, நாங்க சொல்லல. இந்தியா அதாவது டிமானிட்டைசேஷன் ஒரு நல்லதுன்னு நான் கூட நம்பினேன். அதனால தான் என்டி மோடியை நம்பினேன். ஆனா இது இந்த மாதிரி கள்ளப்பணமோ கருப்பு பணமோ கரப்ஷனோ மட்டும் போகாம பல பேர் இறந்தார்கள், பல பேருடைய வாழ்க்கை தொடர்ந்துருச்சு. சில பேர் நாங்க மோடியை நம்பிக்கை மோசம் போயிட்டோம், நம்பிக்கை துரோகி மோடின்னு கூட சொல்றாங்க. இது நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். எண்ணங்கள் மட்டும் சரியா இருக்குன்னா இல்லையான்னு கேள்வி கேட்கலாம். ஆனா செயல் வடிவத்தில் மோடி அரங்கத்தில் விவாதிக் கொண்டிருக்கிற இதே கருத்தை தமிழ்நாட்டின் பல்வேறு பாகங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலரிடம் கேள்விகளாக முன்வைத்திருந்தோம். அந்த பொதுமக்கள் என்ன கூறுகிறார்கள் இந்த பிரதமர் உரை பற்றி என்பதை சிறிய பேட்டியாக பார்த்து விடுவோம். இந்த 3 ஆண்டு காலத்தில் அவர் மிகப்பெரிய சாதனை செஞ்சுருக்கார். எப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு சாதனையும் செயல் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தி பண்ணியிருக்கார். எப்படின்னு சொன்னால் அனைவருக்கும் வங்கி கணக்குன்னு சொல்லியிருந்தார், ஜன்தன் யோஜனான்னு. அதே மாதிரி அனைவருக்கும் 2022 வீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த மாதிரி பல திட்டங்கள், இலவச கேஸ் மானியம் கொடுத்துருக்கார்.
இந்த மாதிரி ஒவ்வொரு காரியமும் அவர் செயல் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கார். மோடி திட்டங்கள் எல்லாமே வரவேற்கத்தக்கது தான். அதுக்கான கொஞ்சம் கால அவகாசம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. இந்த டிமானிட்டேஷனாக இருக்கலாம், க்ளீன் இந்தியாவாக இருக்கலாம், பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டமாக இருக்கலாம், எல்லாமே இருக்குது. பட் ஆனால் மக்களை கொண்டு சேர்க்கறது கொஞ்சம் காலத்தாமதாவது. அது கண்டிப்பாக சேர்ந்தவரை நம்மளோட நாடு வந்து வல்லரசு நாடாக கண்டிப்பாக 2020 கண்டிப்பாக ஆகுன்றது. டிமானிசேஷனில் எப்படி ஒரு தைரியமாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் முடிவெடுத்தாங்களோ அதே மாதிரி குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்துக்கள், டெங்கு காய்ச்சல் ஒழிப்பு போன்ற விஷயங்களுக்கு கவனம் செலுத்த நல்லாயிருக்கும். இது 2022க்குள்ளே வந்து வறுமை, ஊட்டச்சத்து, கல்வி எல்லாமே கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து வரவேற்கிறது தான். பிரதமர் நல்ல திட்டங்கள் கொண்டு வர்றாரு. ஆனால் அந்த திட்டங்கள் வந்து மக்களை போய் சென்றடைஞ்சால் சந்தோஷம்தான். வெறும் வாய் வார்த்தை மட்டுமே பேசிகிட்டு இருக்காருன்றது இதுலேருந்து தெளிவாக தெரியுது. அடிப்படையில் ஊட்டச்சத்து குறைபாடு என்பது தானிய உற்பத்தி குறைந்ததால் வந்தது. விவசாயத்திற்கான மானியங்களை எல்லாம் ரத்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசு வந்து ஊட்டச்சத்தை பற்றி பேசுகிறது ஒரு வேடிக்கை. ஒரு பெரிய திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. 2022 பார்த்திங்கன்னா ஊழலற்ற நாடு ஆகணும், பயங்கரவாதம் இல்லாத நாடாகணும், தூய்மையான நாடாகணும் அப்படின்றது ஒரு பல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பல பிரதமர்கள் இதே மாதிரி இதில் தான் ஆசைப்பட்டாங்க, அந்த திட்டத்தை தான் நோக்கி போனாங்க. ஆனால் இந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில், பொருளாதார நெருக்கடியில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாத்தியமான ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்தியாவை வறுமை இல்லாத நாடாக ஆட்சி வேண்டும் சொன்ன பாரத பிரதமர் எந்த இதுவும் ஊழல் இல்லாமல் ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொல்லி எதுவும் செய்யாமல் பேங்க் வாசலையும் வருமான வரி ஆஃபீஸரையும் மக்களை வாசல் நிற்க வச்சது தான் மிச்சம். ஒரு கலவையான கருத்துக்களை நாம் பார்க்க முடியுது. திரு கே டி ராகவன் அந்த பேட்டியில் ஒருத்தர் குறிப்பிட்டவருன்னா விவசாயிகளுக்கான மானியங்களாம் குறைச்சிட்டு தானிய உற்பத்தி குறைஞ்சிருக்கிற சூழலாக தானே இது மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு புள்ளிவரத்தை அவர் இணைக்கிறார். விவசாயிகள் மானியம்லாம் எதுவும் குறைக்கலை. இங்கே பாருங்கள், விவசாயிகளுக்கு வந்து கடந்த காலங்களில் வெள்ளத்தாலோ வறட்சியாலோ பாதிக்கப்பட்ட ஒரு ஃபிர்கா இல்லாட்டி ஒரு தாலுக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பெரிய ஏரியாவில் பாதிப்பு இருந்தால் தான் அவங்களுக்கு காம்பன்சேஷனே கிடைக்கும். இன்றைக்கி நாங்கள் எங்கள் அரசாங்கம் கொண்டு வந்த அந்த ஃபசல் பீமா யோஜனாங்கிற அந்த விவசாய காப்பீட்டு திட்டம் மூலமாக ஒரு 25 சென்ட் 50 சென்ட் நிலம் இருக்கிற ஒருத்தர் விவசாயிக்கு பாதிப்பு ஏற்பட்டால் கூட அவங்களுக்கு கூட காம்பன்சேஷன் உண்டு. போன பட்ஜெட்லேயே 10 லட்சம் கோடி ரூபாய் விவசாய கடன் அறிவித்த அரசாங்கம் இது. அது மாத்திரம் இல்லை, மண் வள அட்டை வழங்கியிருக்கிறோம். அந்த மண் வளத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன அந்த பயிர் அந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பட்ஜெட்லேயே நாங்கள் வந்து நதிகளில் இணைக்கின்ற அந்த ஃபீஸபிலிட்டி ஸ்டடி பண்ண சொன்னோம். ஏன்னா முன்னாடி வாஜ்பாய் இருக்கும்போது பண்ணதில் அதுக்கப்புறம் 10 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ எக்ஸஸ் செலவாகும்னு தெரியாது. இப்போ பண்ண சொல்லியிருந்தோம். கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக உமாபாரதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நாம் நதிகளை இணைக்கின்ற திட்டத்தை ஷார்ட்லி நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் விவசாயிகளுக்கு மையமாக மைண்டில் வச்சு தான் இதெல்லாம் செய்யறதே தவிர மானியங்கள் குறைப்பு என்பது எதிர்கட்சிகளுடைய வார்த்தைகள். எந்த இடத்துல குறைச்சோம் அதான் சொன்னேன். இப்போல்லாம் சில இடத்துல ஏதோ ஒரு வாசகம் நமக்கு பிடிச்ச வாசகத்தை போட்டு கீழே அப்துல் கலாம் சொன்னதால் எழுதுகிற மாதிரி திரு நாராயணன் அவர்கள் ஏதோ அவருக்கு தெரிஞ்ச அவருக்கு பிடிச்ச நம்பர்லாம் சொல்லிட்டு இது வந்து பொருளாதார நிபுணர்கள் கொடுத்த புள்ளி வரும் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஏதாவது ஒரு கொரோபரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் தெரியல. உலக பொருளாதார நிபுணர்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு இவரே சொல்லிட்டு இருக்கிறார். அப்துல் கலாம் வாசகம் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறார். அதனால் யதார்த்தம் அது இல்லை. இன்றைக்கி வந்து எல்லா அளவிலுமே விவசாயம் மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து முத்ரா பேங்க் லோன் ஸ்கீமில் முத்ரா ஸ்கீம் கொண்டு வந்ததே அப்படி தான். தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும். நான் வேலை செய்கிறேங்கிறத போய் நான் 10 பேருக்கு வேலை கொடுக்குறேங்கிற நிலைமையில் வரணுங்கிறதுனால தான் அதுக்காக தான் ஒவ்வொன்றுத்தையும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டார்ட் அப் இந்தியான்னு வந்தாலும் கூட முதல்ல ஸ்கில் இந்தியா அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவனை ஒரு வேலை ஒரு தனியாக தொழில் தொடங்க எதுவாக நிலைமை உருவாக்குவது, அந்த தொழில் தொடங்குவதற்கு தேவையான பணம் வேணும், லோன் வேணும், முத்ரா ஸ்கீம் இப்படின்னு ஒவ்வொரு ஸ்கீமும் ஒவ்வொன்றுத்தும் இன்டர் கனெக்டட் அப்படி கொண்டு வந்து தான் இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோமே தவிர இதில் வந்து அது ஒரு ஸ்கீம்னு சொன்னாலும் கூட அவர் ஒருத்தர் சொன்னார் 2022 எல்லாருக்கும் அனைவருக்கும் வீடு, அதற்கான திட்டங்களை இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கோம். மக்களுக்கு அதெல்லாம் தெரியும். அதனால் இந்த மாதிரி இப்போது எங்களுடைய டார்கெட்டை நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னோமோ அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்தியா 2022 நீங்கள் முதல்ல தொடக்கத்தில் கூட சொன்னீங்க, 2019 இவர் சொன்னார் 2019 இவங்க கவர்மெண்ட் முடிஞ்சது எப்படி பண்ணுவாங்க. இந்த நாடு ஒரு இலக்கை நோக்கி போக வேண்டும். எதுக்கு அப்புறம் அப்துல் கலாம் சொன்னார் 2020 சொன்னார்.
ஒரு ஆசை, ஒரு நாடு. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் மீண்டும் வருவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அப்படியே இருக்கட்டும், உங்களுடைய வார்த்தைகளிலே சொன்னாலும் கூட ஒரு இலக்கை வைத்து நாடு தானே, பிரதமர் தானே பேசுகிறார். பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இல்லை, பிரதமர். அடுத்த தலைவர் பிரதமர் வந்தாலும் செய்யலாம்ல. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கே மக்கள் காங்கிரஸ் கட்சி நம்பிக்கை இருக்குது. கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை தற்போது பாரதிய ஜனதா ஒரு கட்சி அரசாங்கம்னும் பொழுதுங்க, எங்க நாங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்ல அனைவருக்கும் கல்விங்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம், சர்வ சிக்ஷா அபியான். அந்த அரசாங்கங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதுல வேணா சில சேஞ்சஸ் கொண்டு வரலாம். நாங்க அப்போஸ் பண்ணும்போது ஏன் பார்லிமெண்ட்ல ஃபுட் பில் எல்லாம் கூட நாங்க சில விஷயங்களை மாற்றம் கொண்டு வரணும்னு கேட்டோம், மாற்றம் கொண்டு வந்தாங்க, நாங்க ஆதரிச்சோமே. பல விஷயங்கள்ல மற்ற மத்திய அரசாங்கத்துடைய அந்த சட்டங்களுக்கு நாங்களும் ஆதரிச்சிருக்கோம். இந்த கவர்மெண்ட்டும் கூட ஜிஎஸ்டிலாம் எல்லா மாநிலமும் ஆதரிச்சிருக்காங்க, எல்லா கட்சியும் ஆதரிச்சிருக்காங்க. அதனால எதிர்கட்சி அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் அதை அப்போஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திரு கோசல்ராம், உலக நாடுகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு போயிட்டு வர மோடி வந்துட்டு தொழில் முதலீடுகளை அவர் நினைத்த அளவுக்கு அது வெற்றிகரமாக கன்வெர்ட் பண்றாரா, அது இந்தியாவில் முதலீடுகளாக உருவாக்கப்படுகிறதா, இந்த மேக் இன் இந்தியா இது எந்த அளவுக்கான ஒரு சாத்தியக்கூறா, அவரை முன்னெடுத்த இந்த முழக்கம் எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலீடுகள் கொண்டு வரல அப்படின்னு மொத்தமாக நீங்கள் சொல்லிடவே முடியாது. வருது, அதோடைய அளவு என்ன அப்படிங்கிறதுல டிஃபர் ஆகலாம். ஆனால் நீங்கள் சார் சொன்ன மாதிரி அந்த ஸ்டார்ட் அப், முந்திரா வங்கி கணக்கு, அதன் மூலமாக சில தொழில்களை உருவாக்கணும். அதாவது நீங்கள் எப்படி விவசாயத்தை இன்னைக்கு சார் சொன்ன எல்லாரும் சொன்ன மாதிரி அதில் விவசாயத்தில் பல்வேறு பருவநிலைகள் மாற்றத்தை பொறுத்து சில நேரங்களில் அது தோல்வியில் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் அதனால் நிறைய தொழில்களை உருவாக்குறது, சின்ன சின்ன தொழிலதிபர்களை உருவாக்குறதுங்கிற முயற்சி அதை பண்ணுறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டும். ஆக வெளிநாட்டிலேருந்தே எல்லா இதையும் கொண்டு அப்படியே மேக் இன் இந்தியான்றது எந்த அளவுக்கு ஒவ்வொரு மாநிலங்களும் எந்த அளவுக்கு அதிகப்படியான தொழிற்சாலைகளை இந்த கடந்த 3 ஆண்டுகளில் மத்திய அரசால் துவங்கப்பட்டிருக்கின்றதா என்னோட வாதம். இல்லை, எனக்கு அதை பற்றியான புள்ளி விவரங்கள் இந்த இடத்துல அமெரிக்க நாராயணன் சில புள்ளி விவரங்களோடு சில ஆதாரங்களோடு பேச இருக்கிறார். திரு அமெரிக்க நாராயணன், இன்னொரு விஷயம், டாய்லெட்டை பற்றி இன்னொன்று சொல்கிறேன். என்எஸ் அவர் கேட்டார் எங்கேருந்து புள்ளி விவரம் வருதுன்னு. NSSO அவருக்கு தெரிஞ்சிருக்கும், நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். 2015-16 அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க கட்டின டாய்லெட்டில் 10ல் 6 டாய்லெட்டுக்கு தண்ணி வசதியே இல்லைன்னு. இதுதான் அவங்க செய்கிற வேலை. படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோவில்னு வாங்க. அவங்க சொல்கிறது சுத்தமான இது வேணும்னு சொல்லி டாய்லெட் கட்டுறாங்க, அதில் தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்? இவங்க பேச்சு ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. நம்ம பாரதியார் சொன்னார், செப்பு மொழி 18 எனினும் சிந்தை ஒன்றுடையாள்னு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஹிந்தியை இம்போஸ் பண்ணுறதால ஹிந்தி, ஹிந்துத்வா, ஹிந்துஸ்தான், அதை போலி சுடோ ஹிந்துஸாக இருக்காங்க. இவைகளை திணிப்பதால முன்பை தமிழகத்தை விடுங்க, கர்நாடகாவில் இன்னைக்கு எல்லாரும் ட்ரெயினில் போய் இதெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதை திணிக்க எதிர்ப்பு வரும் என்பதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. இவன் ஒரே சிந்தனை தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே இது இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தவறான இதை திணிப்ப இன்னைக்கு மோடி அவர்கள் பேசிட்டு ரொம்ப அழகா சொன்னாரு, இன்னும் 5 வருடங்கள்ல இந்த கம்யூனல் ஹார்மனி இருக்கணும்னு. முதல்ல மோடி அவர்கள் சொன்னதை இந்த ஹிந்து மகாசபாவும் RSSும் கேட்குமான்னு பாருங்க. அவர் அங்கே தானே வந்திருக்காங்க, அவங்கள மாத்தினா போதும், இந்தியா மாறிடும். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த இடத்துல திரு பெருமாள் கேட்ட இன்றைய நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசிய பிறகு தம்பிதுரை பேசுகிறார், தமிழில் உரையாற்றுகிறார். ஆனால் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அவர் ஆங்கிலத்தில் தன்னுடைய உரையை நிறைவு செய்கிறார். இந்த இடத்துல அனைவருக்கும் ஒரு கம்யூனிகேட் போய் சென்று சேரணுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இப்படியான ஒற்றை சிந்தனை என்றதை மீண்டும் என்னுடைய கேள்வியாக இருக்குது. இந்த இடத்துல அவர் தன்னுடைய தாய்மொழியான இல்லை அட்டவணையில் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு மொழியில் பேசுறது என்ன மாதிரி தயக்கம் இருந்திருப்பது? ஒரு நாடாளுமன்றத்திலேயே இது வாய்ப்பில்லை என்றால் நாடு முழுவதற்கான வாய்ப்பு இது எப்படி இருக்கிறது? இல்லை, அது அவர் ஐயா தம்பிதுரையே அதை தெளிவாக சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ நான் பேசுகிறேன், ஆனால் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இல்லை, உங்களுக்கு இப்போ அதை சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. எங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நாங்கள் வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து வரோம். அப்படி வந்தாலுமே கூட எங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும்போது ஆங்கிலத்தில் அல்லது ஹிந்தியில் தான் எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறீங்க. அப்போது இப்போ என்னோடய நிலைமையை யோசிச்சு பாருங்கள், ஒரு பெங்காலியோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள், அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சபாநாயகர் உண்மையிலே ஒரு தாய்மைக்குரிய பெருந்தன்மையோடு அவங்க ரொம்ப அது ஹர்ட்டானது ரொம்ப விசிபிளாக தெரிஞ்சுது. அப்போ அவங்க சுமித்ரா மகாஜன் சொல்கிறாங்க, இல்லை இப்போ தொழில்நுட்பம்லாம் எவ்வளவோ மாறிடுச்சு, நாம் அதற்கான ஏற்பாடுகளை நம்ம உச்சமாக செய்வோம், இது ஒரு இஷ்யூவாக வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் என்னென்னா, நீங்கள் இந்த ஒரே மொழி அல்லது பலதரப்பட்ட மொழி அப்படிங்கிற இப்போ இந்த பன்முகத்தன்மை இருக்குல்ல, இந்த பன்முகத்தன்மையே மனித இனம் வளர்கிற பொழுது
இப்போ தமிழ்நாட்டிலே எத்தனை பேர் வேட்டி கட்ட தெரியாதவங்க இருக்காங்க? திருமணத்தன்னைக்கு மட்டுமே நண்பர்கள் உதவியோட வேஷ்டி கட்டக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? இப்போ நாம் வீடுகளில் முன்னெல்லாம் வேஷ்டி கட்டிகிட்டு இருந்தோம், அப்புறம் வந்து கைலி வந்தது, இன்றைக்கி வந்து சார்ட்ஸுக்கு வந்துட்டோம். இது இந்த கலாச்சாரம் என்பது ஒருவனுடைய தேர்வாக இருக்க வேண்டும், அதற்குள்ள அரசோ அரசியல் கட்சிகளோ போகக்கூடாது என்பதுதான் முன்னேறிய நாடுகளுடைய புரிதல். ஆனால் நான் முதல்லையே குறிப்பிட்டதைப் போல ஒரு பல்வேறு சித்தாந்தங்களை நம்புகிறவர்கள் இருந்து அதற்கான உரையாடலை முன்னெடுக்கிற போது தான் ஒரு வளர்ந்து வருகிற நாடான இந்தியா மாதிரி வளர்ந்து வருகிற நாட்டில் ஒரு ஆரோக்கியமான வாத பிரதிவாதங்கள் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் டிபேட் அண்ட் டிஸ்கஷன், இந்த இரண்டும் தான் ஒரு ஜனநாயகத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய கூறுகளாக இருக்கும். அதனால இது போன்றைக்கு ஐயா தம்பிதுரை பேசியதோ, நான் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையான கலாச்சாரத்திற்கு எதனாலுமே ஒரு பெரிய பங்கம் வந்து விடாது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். நான் ஒரே ஒரு விஷயம் நான் திரு நாராயணன் அவர்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். திரு அழகிரி அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது நான் தமிழில் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்கும் பொழுது கடைசி வரைக்கும் சபாநாயகர் மீரா குமார் பர்மிஷனே கொடுக்கல. ஆனால் நீங்கள் இந்த கவர்மெண்ட் இருக்கும் பொழுது ஒரு நிலைமையில் ஏடிஎம்கே எம்பி ஒருத்தர் தமிழில் கேட்குறாரு. திருமதி நிர்மலா சீதாராமன் எழுந்தாங்க, நான் தமிழில் பதில் சொல்லட்டோமானாங்க. ஸ்பீக்கர் மகாஜன் பதில் சொல்லுங்கன்னாங்க. அமைச்சர் தமிழ்லேயே பதில் சொன்னாங்க. ஒரே செகண்டில் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் என்னமோ இந்தியை திணிக்கிறாங்க, தமிழுக்கு அழிக்கிறாங்கன்னு பேசுகிறாரு. தமிழை உங்கள் அரசாங்கம் பாதுகாத்து மீரா குமார் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? கடைசி வரைக்கும் திரு அழகிரி அவர் பேசவே இல்லை. பதில் சொல்லுவதற்கு அனுமதிக்கவே இல்லாத அரசாங்கம் தான் காங்கிரஸ் அரசாங்கம். அதனால் நீலி கண்ணீர் வடிக்க வேண்டாம். யார் தமிழ் எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வாஜ்பாய் அவர்கள் இருக்கும் பொழுது அது வரைக்கும் அட்டவணை மொழிகளில் 18 மொழி இருந்தது. வாஜ்பாய் வந்ததுக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட்ல தான் சந்தாலி 4 மொழிகள் இணைக்கப்பட்டது. 22ஆக மாற்றப்பட்டது எங்களுடைய அரசாங்கத்தில். அதனால இது காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி எப்படி நீங்க பிராண்ட் பண்ணாலும் மக்கள் நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்கிறத புரிந்து கொள்ளணும். நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல திரு அமெரிக்க நாராயணன் உங்களுடைய கருத்தாக இந்த இடத்துல நான் கேட்க விரும்புவது, சப்கே சாத் சப்கே விகாஸ் இப்படி போன்ற பல்வேறு முழக்கங்களை முன்னெடுத்த பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பேசியிருப்பது எத்தகைய மாற்றத்திற்கு இல்லது அவர் சொல்வது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியம்? உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமாக. மறுபடியும் அந்த கேள்வியை கேளுங்க, எனக்கு தெளிவாக. சப்கே சாத் சப்கே விகாஸ் என்ற மாதிரியான முழக்கங்களை முன்னெடுக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தற்போது கூறியிருக்கக்கூடிய இந்த 2022 என்பது எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியம் அல்லது எந்த அளவுக்கு சாத்தியம் அல்ல, சம்பிரதாயமான சொற்கள் என்பது உங்களுடைய கேள்வியா இருக்கு. அவரே அவர் நம்பி இருந்தார்னா அவர் 2019 எனக்கு முன்னால் ஒருத்தர் பேசின சொன்ன மாதிரி ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். 2019க்குள்ள மேபி ஒரு இடைக்கால இது குறியீடு ஒன்று கொடுத்திருந்தார்னா அவருக்கு அதில் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அவர் 2022 சொன்னா இந்த தேர்தல் முடிஞ்சு போகிற அப்புறம் ஏன்னா பல வாக்குறுதிகள் இப்படி தான் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு, இதையும் ஒரு ஏமாத்துற வாக்குறுதியாக தான் அவர் கொடுத்துருக்காரு. அவருக்கே நம்பிக்கை இல்லாத போது நாமனோ மக்களோ குறிப்பிட்டது போல அந்த 75 ஆண்டு என்ற ஒரு வாய்ச்சொல்லில் வீரரடி பாப்பா என்ற இதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர் தான் எனது பிரதமர். இறுதி கருத்துக்கு நன்றி. திரு கே டி ராமன், உங்களுடைய இறுதி கருத்தாக இந்த 3 ஆண்டுகள் முன்வைக்கப்பட்ட முழக்கங்களில் எந்த அளவுக்கு நடைமுறையில் வந்திருக்கிறது, தற்போது கூறியிருப்பது எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியம்? ஒவ்வொரு துறையாக பல விஷயங்களை என்னால் சொல்ல முடியும், நேரம் உங்களுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு அரசாங்கம் செயல்படுகின்ற அரசாங்கமாக இருக்கிறதுக்கு குறியீடு என்ன? மக்களுடைய ஆதரவு அந்த அரசாங்கத்திற்கு. 2014க்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள். மாநில அரசு தேர்தல் எத்தனையோ மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. 1 or 2 தவிர இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே இந்தியாவில் 18 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ப்ளஸ் அதனுடைய கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் இன்னைக்கு எங்கே இருக்குன்னு தேடுகின்ற நிலைமையில தான் இருக்குது. அதனால் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், இந்தியாவில் 29 மாநிலம், அதில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தமிழ்நாடோட சின்ன மாநிலம். ஆனால் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை பிரதமராக வர வேண்டும் என்று காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, அஸ்ஸாமிலிருந்து குஜராத் வரை மக்கள் விரும்பினார்கள் என்று சொன்னால் அந்த மனிதர் சாதித்து காட்டினார் என்றால் தான். மீதி முதலமைச்சர்லாம் அவங்களுடைய டெரிட்டரி தாண்டி பக்கத்தில் போனால் யாருக்கும் தெரியாது. ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதோடைய ஏற்றுக்கொண்ட விளைவு தான் அவருடைய சாதனைகளுக்கு அங்கீகாரம் தான் பல மாநிலங்கள் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய அந்த வெற்றி. திரு பெருமாள் பொதுமக்கள் பேட்டி அளித்த போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, பல்வேறு திட்டங்களை வரவேற்கக்கூடியதாக இருக்குது, அது நடைமுறையில் சில சிக்கல்கள் இருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பேட்டியில். இப்போ பிரதமருடைய இத்தகைய அறிவிப்புகள் எந்த அளவுக்கு நடைமுறையில் கொண்டு வரதுக்கான சாத்தியங்கள் என்ன? இப்போ நம்ம பல திட்டங்களை ஒரு பிராந்திய தன்மையோட புரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்வச் பாரத், சுத்தமான இந்தியா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள்
கிருஷ்ணா கோதாவரிக்கு அந்த புறம் தான் அதனுடைய தேவை வந்து அதிகமாக இருக்குது. பொதுவாகவே கிருஷ்ணா கோதாவரிக்கு இந்த புறம் வந்து நாம் ஏற்கனவே ஓரளவுக்கு நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ரயில்களில் கூட அதை பார்க்க முடியும். ஆக அப்படி பார்க்குற பொழுது இதில் பல திட்டங்கள் அதனுடைய பிராந்தியத்தன்மையோடு, இப்போ கழிப்பிடங்கள் தமிழகம் ஏறக்குறைய ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, கேரளா சிறப்பாக இருக்கிறது, மற்ற மாநிலங்களுக்கு இது தேவை. இப்போ கோவாவில் அது சிறப்பாக இருக்கிறது. அப்போ அந்த ஒரு இந்தியா முழுமைக்குமான திட்டங்களை கொண்டு வருகிற பொழுது அது ஒரு பிராந்தியத்தன்மையோடு நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ஆட்சி வந்தபோது அறிஞர்களும் சிந்தனையாளர்களும் சொன்னது போல பெரிய மதவாத சிக்கல்களோ அல்லது அது சார்ந்த விஷயங்களோ எதுவும் பெரிய அளவில் எழவில்லை. இதனுடைய முழுக்க விவாதங்கள் வந்து வளர்ச்சி சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் தான் இந்த 3 ஆண்டுகளில் இருக்குது. டிமானிட்டைசேஷன் சரியா தப்பா, இந்த ஸ்ட்ரக்சரலாக அவங்க பண்ண சேஞ்ச் வந்து எக்கானமி எந்த அளவுக்கு மாற்றும் அப்படிங்கிறது தான். இல்லை பெரிய மதவாத விஷயங்களுக்குள்ள அவங்க போலங்கிறதே நாம் சேர்த்து தான் கணக்கிட்டு இந்த ஆட்சியை கணிப்படணும். ஆனால் இது ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியாக இது இருக்கிறது பாராட்ட வேண்டிய. திரு கோசடா, உங்கள்கிட்ட அறுதி பெரும்பான்மை இருப்பதாலே அவர்கள் சொல்லுவது அத்தனையுமே வேதவாக்காக மாறிவிடக்கூடிய சூழல் இருக்குமா, இல்லாட்டி அவர்கள் சொல்லுவதை அத்தனையும் படிப்படியாக செய்து கொண்டு வருகிறதா நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ சமீப காலமாகவே என்னென்னா இவங்களை விட்டுட்டா வேற யாரு கூட மாற்று இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. மக்கள் வந்து அதை எல்லா நேரத்துலையும் அப்படியே, அதாவது இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த போது மக்கள்கிட்ட இருந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை இவங்க முழுமையாக பூர்த்தி பண்ணிட்டாங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டால் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவங்க நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 வருடங்களில் முடிக்க முடியாதுன்னு 2 வருடத்தில் முடிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ அதுதான் என்னுடைய இறுதியான கருத்து. அதிரடி அறிவிப்புகள், தடாலடி நடவடிக்கைகள், இதுதான் தற்போதைய அரசு. அந்த அதிரடி அறிவிப்புகளை முடிந்த அளவுக்கு நடைமுறையும் செய்து காட்டுகிறீர்கள். சில விஷயத்தில் செய்து காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல கொலையிற் கொடியாரை வேந்துறுத்தல் பைங்குல் கலை கட்டதோடு நேர் என்ற திருக்குறளை இறுதி வாக்கியமாக பதிவு செய்து இந்த மாற்றத்தை நோக்கி விவாதத்தை நிறைவு செய்கிறேன். விவாதத்தில் கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கு நன்றி. வந்துட்டே இருக்கு.